வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இந்த மரத்தினுடைய பெயர் தான் உரையன் மரம். கிராமங்களில் உரையந்தழை, உரைய மரம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மரத்தில் என்ன அதிசயம் இருக்குது, மகிமை இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, நாங்களாம் கிராமங்களில் ஸ்கூல் படிக்கும் போது லீவ் நாளில் ஆடு மாடுலாம் ஓட்டிக்கிட்டு மேய்க்கிறதுக்கு போவோம். அப்போ மதிய வேளையில் என்ன செய்வோம் அப்படின்னா, இந்த குட்டி போட்ட ஆடு இருக்க பாருங்க, சாப்பாடு எடுத்துகிட்டு போவோம், தண்ணி எடுத்துகிட்டு போவோம், எல்லாம் எடுத்துகிட்டு போவோம். இருந்தாலும் அந்த மதிய வேளையில் ஒரு சந்தோஷம். அந்த ஆடு குட்டி போட்ட ஆட்டினுடைய பாலை கறந்து ஒரு பாத்திரத்தில் பிடிச்சி என்ன செய்வோம், இது போல் அந்த இலையை பறிச்சுக்குவோம். இலையை பறித்து சுத்தம் செஞ்சு ஒரு லேசாக அப்படியே ஒரு கசக்கை, ரொம்ப கசக்கிடக்கூடாது, நொறுங்கிடும். அப்படியே லேசாக கசக்கி அப்படியே அந்த பாலில் போட்டுருவோம். போட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து பார்த்தோம்னு வச்சுக்கோங்க. போட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து பார்த்தோம்னா பால் அப்படியே உறைஞ்சி போய் தயிர் மாதிரி இருக்கும். அப்போ என்ன செய்வோம்னா, ஜீனி எடுத்துகிட்டு போவோம். ஜீனி எடுத்துகிட்டு போக மாட்டோம். ஜீனிலாம் அப்போ கொஞ்சம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான், வாங்கிறதுக்கு முடியாது. சர்க்கரைலாம் இருக்கும். சர்க்கரை எடுத்துகிட்டு போய், சர்க்கரம், அச்சு வெல்லம் எல்லாம் இருக்கும். அதை எடுத்துகிட்டு போய் இந்த பாலோட கலந்து இந்த இலையை பறித்து அதில் போட்டோம்னு வச்சுக்க, அப்படியே பால் உறைஞ்சி போயிருக்கும், தயிர் மாதிரி. அதை எடுத்து சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு ருசியாக இருக்கும், சீம்பால் மாதிரி இருக்கும். அப்போ அந்த அளவுக்கு இந்த இலையில் அந்த பாலையே, அதாவது பச்சை பாலையே முறிக்கக்கூடிய தன்மை இருக்குது. அந்த அளவுக்கு இதில் மகிமை இருக்குது.